பிரைஸ் தி லார்ட். வில்லியம் பூத் அப்படிங்கிற ஒரு மிகவும் பிரபலமான கிறிஸ்தவ மிஷினரி சொன்ன ஒரு வாசகம், we can give without loving but we cannot love without giving. நம்ம அன்பு இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் அன்பு செய்வதற்கு கொடுப்பது என்பது ரொம்ப மிகவும் முக்கியம்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அநேகருக்கு நம்ம தான தர்மங்களை செய்யும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய அழைப்பு அதுதான். வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்தில் 36வது வசனம் இப்படியா சொல்லுது. யோப்பா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் தொர்காள் அப்படிங்கிற ஒரு சீசி இருந்தாங்க. அவங்கள பற்றி சொல்கிறப்ப வேதம் சொல்லுது, அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் வியாதிப்பட்டு இறந்து போயிடுறாங்க. உடனே இந்த யோப்பா பட்டணத்து மக்கள், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு நற்கிரியைகளை தான தர்மங்களை செய்தவங்க இறந்து போயிட்டாங்களே, அவங்க இன்னும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை கூட்டிகிட்டு வர்றாங்க. பேதுரு வந்த உடனே அங்கே அழுதுகிட்டு இருந்தவங்கெல்லாம் யாருன்னா விதவைகள், நிறைய விதவைகள். இவங்கள்ட்ட அந்த தான தர்மங்களை அனுபவித்தவங்க அந்த நகரத்தார் உடனே பேதுருவை சூழ்ந்து கொள்கிறாங்க. அவர்கள் சொல்லுகிற வசனம் பாருங்க. அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொர்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து கொண்டார்கள். பாருங்க, தொர்காள் செய்து கொடுத்த அந்த விதவைகளுக்கு செய்து கொடுத்த வஸ்திரங்கள் ஒரு எவிடன்ஸா அங்க காண்பிக்கப்படுகிறது பீட்டர்கிட்ட. பாருங்க, இப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து உதவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த தொர்காள் செய்த அந்த வஸ்திரங்கள் தொர்காளுக்காக பேதுருவிட்ட பேசுது. அவங்க எல்லாம் சாட்சி சொல்றாங்க, இது இந்த சாட்சியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பேதுரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்யறாரு. தொர்காளை மறுபடியும் உயிரோடு எழுப்புறாங்க. பாருங்க, தான தர்மங்களை மிகுதியாய் செய்தது நிமித்தம் அவங்க அன்பை சம்பாதித்தாங்க, அன்பு செலுத்தினாங்க. அவங்க செய்து கொடுத்த வஸ்திரங்கள் அவர்கள் இறப்புக்கு பின்பதாக அவங்களுக்காக பேசிச்சு பீட்டர்கிட்ட. இன்றைக்கு நம்ம இது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை நம்ம மரணித்ததுக்கு அப்புறம் நம்ம செய்த தான தர்மங்கள் நற்காரியங்கள் நமக்காக பேசுகின்றனவா, அல்லது நம்ம யார் யார்கிட்ட அன்பு செலுத்தணுமோ அவர்கள் நம்மளுக்காக பரிந்து பேசுவாங்களா? இந்த தொர்காளுக்காக யோப்பா பட்டணத்தார் பரிந்து பேசினாங்க. இன்றைக்கு நமக்காக நம்முடைய நற்கிரியைகளும் தான தர்மங்களும் நமக்காக பேசட்டும். பிரைஸ் தி லார்ட்.